ஆஃபீஸ் லன்ச் டைமில் நான் கேஷுவலாக சொன்ன ஒரு சென்டென்ஸ் என்னோடய லைஃபோட பிக்கெஸ்ட் லெசனாக வந்து மாறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் இன்டர்னாக ஜாயின் பண்ணேன். இன்டர்னாக ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி பேசணும், எவ்வளோ ஷேர் பண்ணணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், பேசிக்காக எனக்கு A to Z கார்ப்பரேட் நாலேஜ் கூட இல்லை அந்த டைமில். ஒரு நாள் லன்ச் டைமில் நான் என்னோடய கொலீக் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். கேஷுவலாக நான் ஒரு விஷயம் சொன்னேன். பெங்களூரில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அப்போது எனக்கு ஸ்டைஃபன் வந்து 15K தான். ஸோ ஃபினான்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நார்மலாக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அது கம்ப்ளைண்ட் மாதிரி கூட நான் சொல்லலை, ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக வந்து அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப் அக்கா வருவாங்க. அவங்க வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைலாம் செய்வாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். ஆனால் டெய்லி அவங்க வீட்டில் வந்து நான்வெஜ் தான் வந்து சாப்பிடுவாங்களாம். ஆக்சுவலாக அந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கொலீக் வந்து கம்ப்ளீட் வெஜிடேரியன். அண்ட் அன்னைக்கு பார்த்து நான் வந்து ஆஃபீஸ்க்கு நான் வெஜிடேரியன் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன். அப்போது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களை சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு அவங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்